பெரும்பான்மையான இன்பங்களையோ அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் அனுபவித்ததில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த வாழ்க்கை எடுத்தாலும் சமூக வாழ்க்கை எடுத்தாலும் எல்லா வாழ்க்கையிலும் அல்லாஹுடைய தூதர் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்னதாகவே அவர்களுடைய தந்தை இந்த உலகத்திலே கிடையாது. ஒரு அனாதையாகத்தான் அல்லாஹுடைய தூதர் இந்த பூமியில் பிறந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் பிறந்த சில ஆண்டுகளில் ஒரு தாயும் மரணம், அல்லாஹுடைய தூதருடைய தாயும் மரணமாகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் பாட்டனாருடைய பொறுப்பில் வளர்க்கப்படுகிறார்கள். சில ஆண்டுகளில் பாட்டனார் அப்துல் முத்தலிபும் மரணம். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரருடைய பொறுப்பில் செல்கிறார்கள். அவர்களும் மரணம். அபூ தாலிபும் மரணம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் இவர்களுடைய அன்பு பிரதிபலித்தது. இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதருக்கு எல்லா சமூகமும் புறக்கணித்த பொழுது ஆதரவளித்தார்கள். செல்வத்தால் உலகமெல்லாம் தடுத்த பொழுதும் செல்வத்தை கொடுத்து அல்லாஹுடைய தூதருக்கு உதவினார்கள். யார்? அல்லாஹுடைய தூதருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹுடைய தூதர் இந்த பெண்ணை நேசித்ததை போன்று உலகத்தில் எந்த பெண்ணையும் நேசிக்கவில்லை. அப்படி நேசத்திற்குரிய மனைவியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துன்பங்கள் எல்லாம் சூழக்கூடிய வேளையில் மரணம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது, ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளிலேயே எல்லா குழந்தைகளும் மரணம். அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய கரத்தாலேயே எல்லா குழந்தைகளையும் கபரில் அடக்கம் செய்தார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தவிர. இப்படி உறவுகளால் அல்லாஹுடைய தூதர் சோதிக்கப்பட்டார்கள். செல்வத்தால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்முடைய தலைவர், அவர்கள் சாப்பிடுவதற்கு 3 வேளை உணவு கிடையாது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய உணவின் பெரிய அருட்கொடை தண்ணீரும் பேரித்தம்பளமும் தான். கந்தக்குடி யுத்தம், அகழ் போர் நடக்கிறது. பெரும் பெரும் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, பசியால் வாடுகிற உணவு தேவை. உமர் அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியவில்லை என்று தங்களுடைய ஆடையை உயர்த்தி காண்பிக்கிறார்கள். உமர் அவர்களுடைய வயிற்றில் ஒரு கல் கட்டப்பட்டிருக்கிறது. பசியை உணராமல் இருப்பதற்கு உமர் அவர்கள் இறுக்கமாக ஒரு கல்லை கட்டி இருக்கிறார்கள், சுமை இருந்தால் பசி தெரியாது என்பதற்காக. அல்லாஹுடைய தூதர் உமருக்கு முன்னால் தன்னுடைய ஆடையை உயர்த்தி காட்டினார்கள். 2 கல் கட்டப்பட்டிருந்தது பசியால். இதுவெல்லாம் ஏதோ வார்த்தைகளால் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல, இதுவெல்லாம் உணர்வுகள். ஒருவேளை பசிக்காக வாடியிருந்தால் எமக்கு தெரியும் அதனுடைய அருள். ஒருவேளை பசிக்காக கையேந்தி இருந்தால் பிறருடைய வீட்டுக்கு சென்றிருந்தால் அதனுடைய அருள் எமக்கு தெரியும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்குவதற்கு விசாலமான வீடுகளோ, நாம் படுக்கக்கூடிய படுக்கைகளை போன்ற படுக்கைகளோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடையாது. உமர் அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிற்கு வருகிறார்கள், அறைக்கு வருகிறார்கள். ஒரு அறைதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு. அங்கே பார்க்கிறார்கள், சில பாத்திரங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருந்து எழுந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முதுகில் கீழே படுத்திருந்த அந்த பேரிச்ச மரத்துடைய ஓலைகளால் அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகில் வடுகுகள் இருக்கிறது, தழும்புகள் இருக்கிறது. உமர் அவர்கள் அதை பார்த்தவுடன் அழுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா கைசரில் வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர்களுடைய நிலைமையில் வாழும் பொழுது எங்களுடைய தூதராக இருக்கக்கூடிய நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா. உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் அல்லாஹ் வைத்திருப்பதை? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சோதனை தான். பிரச்சனைகளாலும் சோதனைகளாலும் அவர்கள் வாழும் பொழுதே எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்தார்கள். அவர்கள் விரும்பக்கூடிய எல்லோரும் அவர்களை விட்டு சென்று கொண்டே இருந்தார்கள். ஒரு குழந்தையின் இழப்பை எம்மால் தாங்க முடியுமா? கொஞ்சம் உணர்ந்து பார்ப்போம். எமக்கு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மரணித்து விட்டதென்றால் தாங்க முடியுமா? அந்த குழந்தை கதறி அழுதாலே எம்மால் தாங்க முடியாது. அந்த குழந்தையை கபூரில் இறக்கினால் எப்படி இருக்கும் நம்முடைய உணர்வுகள்? அதை நினைக்க கூட எம்மால் முடியாது, அதை கற்பனை கூட எம்மால் செய்து பார்க்க முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய சோகமான அந்த நிகழ்வுதான் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய ஒரு மகனின் மரணம்.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு 3 ஆண் குழந்தைகள். அப்படியா? 3 ஆண் குழந்தைகள். 2 ஆண் குழந்தைகள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக பிறந்தவர்கள். 3வது ஆண் குழந்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாரியா என்ற பெண்ணின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறந்தவர்கள் மதீனாவில் இப்ராஹிம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக பிறந்த குழந்தைகள் காசிம். இஸ்லாம் வருவதற்கு முன்னதாகவே பிறக்கிறார்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னதாகவே மரணித்து விடுகிறார்கள். 2வது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக பிறந்த குழந்தை அப்துல்லா. இஸ்லாமை அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகப்படுத்தக்கூடிய சூழலில் மக்காவுடைய நேரத்தில் அப்துல்லா பிறக்கிறார். அப்துல்லா அவர்கள் மரணிக்கிறார்கள். 1.5 வருடம் அல்லது 2 வருடம் கிட்டத்தட்ட ஒரு அந்த குழந்தையுடைய குழந்தை இன்பமாக பார்க்கக்கூடிய அந்த காலகட்டம். அந்த நேரத்தில் அப்துல்லாவுடைய மரணம் ஏற்படுகிறது. ஒரு நபியுடைய மகனின் மரணம். அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்கள் சோகத்தில் மூழ்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மிகுந்த கவலையில் வாடுகிறார்கள். பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் மரணிக்கிறது என்ற ஒரு கவலையில். ஆனால் இந்த மரண செய்தியை அவர்களுடைய குடும்பம் கொண்டாடியது. இப்படி ஒரு குழந்தை மரணிக்கிறது, ஒரு மனிதாபிமான செயல் இல்லாத ஒரு காரியத்தை யார் செய்கிறார்கள்? அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களுடைய சாட்சா உறவினர்களை செய்கிறார்கள். பக்கத்து வீட்டில் ஒரு மரணம் நடந்திருக்கிறது, பக்கத்து வீட்டில் அதை கொண்டாடுகிறார்கள். எப்படி இருக்கும்? அதுவும் தன்னுடைய மகனின் மரண செய்தியை அபூலகம் மக்காவில் எல்லாம் சென்று அறிவிக்கிறான். முஹம்மது வாரிசை இழந்து விட்டார். புத்திர முஹம்மதுடைய சந்ததிகள் அழிந்து விட்டது. என்ன சொல்ல வருகிறார்? முஹம்மது மரணித்து விட்டால் அவ்வளவுதான், அவருக்கு பிறகு சந்ததி கிடையாது. அவருடைய செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்கள் சந்ததிகளை கண்ணியமாக பார்த்தவர்கள். ஆண் குழந்தைகள் சந்ததிகள் கிடைத்து விட்டால் கண்ணியமாக பார்த்தவர்கள், பெண் குழந்தைகளை இழிவாக பார்த்த சமூகம் அது. புத்திர முஹம்மத் முஹம்மத் சந்ததிகளை இழந்து விட்டார் என்று தெருக்களில் அறிவித்தார்கள் மகிழ்ச்சியாக. எப்படி இருக்கும் ஒரு நபிக்கு? ஒரு தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு எப்படி இருக்கும்? அல்லாஹு அக்பர். மிகுந்த கவலை அல்லாஹ்வுடைய தூதரை சூழ்கிறது. தன் மகனின் மரணம் அது கொண்டாடப்படுகிறது காஃபிர்களால், முஷ்ரிக்குகளால். தன்னுடைய குடும்பத்தில் வாழக்கூடிய உறவினர்களால் கொண்டாடப்படக்கூடிய மரணமாக இருக்கிறது. இப்படி கவலையில் வாடக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நிலையிலிருந்து மீட்டு வருவதற்காக அவர்களுக்கு சிறந்த ஆலோசனைகளையும் சிறந்த அறிவுரைகளையும் கூறுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய ஒரு சூறாவை இறக்குகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தங்களுடைய தலையை தாழ்த்தி இருக்கிறார்கள். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் வாயிலாக தலையை தாழ்த்தி இருக்கிறார்கள். திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். இந்த நேரம் குழந்தை மரணித்த அந்த காலகட்டம். முகத்தை தாழ்த்தி இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் நிமிர்ந்ததும் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் ஏன் சிரித்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய கவலையை நீக்கிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அங்கு. உண்மையில் இந்த சூறாவை ஒருவர் புரிந்தால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கிய அந்த செய்தியை புரிந்தால், உண்மையில் அவர் கவலையில் இருந்தால் விடுபட்டு விடுவார், மகிழ்ச்சியாகி விடுவார். உண்மையில் புரிந்தார். அப்படி அழகிய வசனங்களை கொண்ட ஒரு சூரா, குர்ஆனிலேயே சிறிய சூரா. குர்ஆனிலேயே சிறிய சூரா, பெரிய விளக்கங்கள் அல்ல, பெரிய வசனங்களை கொண்டதல்ல, பெரிய அறிவுரைகளை கொண்டதல்ல. அவர்களுடைய கவலைகளை முற்றிலுமாக நீக்கக்கூடிய 3 வசனம் தான். 3 சூறாக்களை உடைய குர்ஆனுடைய சூறாக்கள் எதுவெல்லாம்? 3 வசனங்களை உடைய சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் கௌசர், சூரத்துன் நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அதில் ஒரு சூரா சூரத்துல் கௌசர். எல்லாரும் தொழுகையில் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா. ஒரு நம்முடைய சமூகத்திலே குர்ஆனை ஓத தெரியாதவருக்கு கூட இந்த சூரா தெரியும். எல்லா தொழுகையிலும் சிறிய சூரா என்று ஓதினால் இதைத்தான் ஓதுவோம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லது இன்னா அத்தைனாக்கல் கௌசர். இப்படிப்பட்ட ஒரு சூரா அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்குகிறது அவர்களுடைய கவலையை நீக்குவதற்காக. இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு இந்த சூறாவை பற்றி தான். இந்த சூறாவுடைய அர்த்தமும் விளக்கமும் எமக்கு இப்போது கற்பிக்கப்படும். எம்முடைய மரணம் வரை இன்ஷா அல்லாஹ் மறக்காது. இதை உறுதியாக படித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் எமக்கு உறுதியை தருவானாக.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் இறக்குகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் இறக்கிறான் இந்த சூராவை, இன்னா அத்தைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். அவ்வளவுதான். இதை ஓதியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய கவலை எல்லாம் நீங்கி விடுகிறது. அவர்களுடைய முகம் சந்திரனை போன்று பிரகாசமாகி விடுகிறது. அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார்கள், 3 வரிதான் தன்னுடைய ரப்பு தனக்கு சொல்லக்கூடியது. அல்லாஹ் ரசூலுக்காக மட்டுமே இறக்கிய சூரா. யாரை பத்தியும் இங்க பேசல, யாரை பத்தியும் இங்க பேசல. நபியே, இது உங்களுடைய சூரா, உங்களுக்காகவே இறக்கப்பட்ட சூரா. இன்னா அஅதைனாக்கல் கௌஸர். இன்னா என்ற அரபி மொழியில் என்ன அர்த்தம்? நிச்சயமாக நாம், உறுதியாக நாம். இன்னா, இன்னி, அன, இந்த 3 ஒரே அர்த்தம் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னி என்ற வார்த்தையை பயன்படுத்துவான் அவனை பற்றி அவன் சொல்லும் பொழுது. இன்னனி அனல்லாஹ், நான் அல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை என்று இன்னி அன என்ற வார்த்தையை அல்லாஹ் அவனோடு சேர்த்து பயன்படுத்துவான், அவனை பற்றி சொல்லுவதற்கு பயன்படுத்துவான். ஆனால் இன்னா என்றால் அவனுடைய படைப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவனுடைய செயல்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாம் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம், நாம் தான் இதை பாதுகாப்போம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இதை நாம் லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கினோம். இப்படி குர்ஆனிலே அல்லாஹ் அவனுடைய செயல்களை பற்றி சொல்லுவதற்கு இன்னா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். இன்னா நூனுல் அஸமா. அல்லாஹ் இங்கே பயன்படுத்தக்கூடிய இந்த நூன், நாம் என்றால் யாரை அல்லாஹ் சொல்கிறான்? அவன் ஒருவன் தானே. யாரை அல்லாஹ் சொல்கிறான்? அவனைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நாம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவது இதற்காக, மகத்துவத்திற்காக. நாம் என்ற ஒரு மகத்துவத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் இன்னா என்ற வார்த்தையை அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறான். இன்னா அஅதைனா கல் கௌஸர். அஅதைனாக, ஆதா என்றாலும் அஅதா என்றாலும் ஒரே அர்த்தம் தான். ஆதா அலிஃப் தா, ஆதா என்றாலும் அஅதா என்றாலும் அரபியில் ஒரே அர்த்தம் தான். அது தா, இது தா. ஆதா அஅதா. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே பயன்படுத்தக்கூடிய அஅதா கொஞ்சம் வித்தியாசமானது. ஆதா என்றால் பொதுவாக அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. வ ஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமு. நீங்கள் கேட்டதை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். வ ஆதாக்கும். அல்லாஹ் பொதுவாக எல்லா அருட்கொடைகளையும் சொல்லுவதற்கு ஆதாக்கும் என்று சொல்லுவார். ஒரு விசேஷமாக ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பதற்கு அஅதா என்று அல்லாஹ் சொல்லுவார். அஅதைனாக, நபியே நாம் உமக்கு கொடுத்திருக்கிறோம். கொடுத்தவன் யார்? எல்லாவற்றையும் அல்லாஹ் தான். எம்மிடத்தில் இருக்கக்கூடிய எதுவும் எமக்கு சொந்தமானது கிடையாது, எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது தான். எமக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தாலும் அது யாருடையது தான்? அல்லாஹ்வுடையது தான். அல்லாஹ் எமக்கு பெற்றோர்களை கொடுத்திருந்தாலும் அதுவும் யார் கொடுத்தது தான்? அல்லாஹ் கொடுத்தது தான். அவன் நாடவில்லை என்றால் கொடுத்திருக்க மாட்டான். அப்படியே இல்லையா? இயற்கையாக அமைந்தது இல்லையே. இயற்கையாக அமைந்தால் எல்லோருக்கும் அமையும். அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு கொடுக்கவில்லை என்றால் அது அல்லாஹ்வுடைய நாட்டம். உங்களுடைய நிஅமத்தில் எதை நீங்கள் கணக்கிட்டாலும் அது வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், அது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான். அஅதைனாக, அல்லாஹ் உங்களுக்கு விசேஷமாக ஒன்றை கொடுத்திருக்கிறான். அது என்ன? அல் கௌஸர். அல் கௌஸர் என்றால் கசுர், கசீர். எல்லாருக்கும் தெரியும் என்ன அர்த்தம்? கசீர், அதிகமானது. இன்னா அஅதைனாக அல் கசீர். அதிகமானவற்றை உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். மொழி ரீதியான மொழிபெயர்ப்பு இதுதான். இன்னா அஅதைனாக அல் கௌஸர், அதிகமானவற்றை. அந்த அல் கசீர் என்றாலும் அதிகம் தான், அல் கௌஸர் என்றாலும் அதிகம் தான். அல் கசீருக்கும் கௌஸருக்கும் என்ன வித்தியாசம்? அல் கௌஸர் அதிகத்திலும் அதிகம். அதிகம் உருவாகக்கூடிய சோர்ஸ் அது. அதிகம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அதை அளவிடவே முடியாது, கணக்கிடவே முடியாது. அப்படிப்பட்ட அதிகமானவற்றை உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம்.